بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان فمن شهد منكم الشهر فليصم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மிக்க மேலானவன் என்கிற சூரத்துல் அலாவுடைய விளக்கங்களை நாம் பார்த்து வருகிறோம். அதிலே இறுதியாக சூராவுடைய 3வது வசனமாக இருக்கிற வல்லதி கத்தர ஃபஹதா என்கிற வசனத்தில் கத்தர நிர்ணயித்தான் என்றால் அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்ததற்கு பிறகு அவை எவ்வாறு இயங்க வேண்டும் என்கிற இயங்கு விதிகளை அல்லாஹ் நிர்ணயித்திருக்கிறான் என்கிற விஷயங்களையும், அந்த விதிகளில் எந்த மாற்றமும் எப்பொழுதும் நிகழப்போவதில்லை என்பதை குறித்த செய்திகளையும் நாம் இறுதியாக பார்த்திருக்கிறோம். அதில் கடைசியாக மனிதர்களுடைய துன்பங்களுக்கு அவர்களின் செயல்களே காரணம் என்கிற இறைவனின் ஒரு முக்கியமான விதியை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்படுறோம், அதிலிருந்து மீண்டு வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். ஆனால் இதுக்கு நாம் பெரும்பாலும் மற்றவர்களை குறை சொல்கிறோம். என்னுடைய துன்பத்துக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம சுற்றி இருக்கிற புற உலகத்தை காரணம் சொல்கிறோம். வேறு வெளிரங்கமான பல்வேறு விஷயங்களை சொல்லி இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு பல காரணங்களை நம்ம முன்வைக்கிறோம். ஆனால் நம்முடைய துன்பங்களுக்கான பிரதான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நாம தான் அதுக்கு காரணம். நாம் இன்னைக்கு துன்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறதுக்கு நாம தான் காரணம். அந்த துன்பத்திலிருந்து நாம் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு நாம தான் காரணம். இப்போ நான் அந்த துன்பத்திலிருந்து துன்பத்திற்கான காரணம் நான் தான் என்பதை நம்ம எப்போ அனலைஸ் பண்ணுறோமோ, எப்போ உணர்கிறோமோ, எப்போ சிந்திக்கிறோமோ, அப்போதான் நாம் அதிலிருந்து மீள்வதற்கான வேலை ஆரம்பமாகும். ஏன்னா அது வரைக்கும் நாம் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க மாறினா தான் நம்முடைய நிலைமை மாறும். அது மாறுமா மாறாதா சொல்ல முடியாது. அப்போ நம்மிடத்துல தான் பிரச்சனை இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம்னா அப்போ இதுதான் பிரச்சனை, இதை சரி பண்ணிடலாம். நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம மீண்ட முடியும். நம்ம பிரச்சனையிலேருந்து அவங்க நம்மளை மீட்டு எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் நம்ம சிக்கல்ல இருந்து நம்ம மீண்டு விட முடியும். அப்போ நம்மிடத்துல தான் சிக்கல் இருக்கிறது என்பதை உணர்வது தான் அதனுடைய முதல் படி. ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு, சந்தோஷமான வாழ்க்கைக்கு, துன்பமில்லாத சிரமமற்ற வாழ்க்கைக்கு அடிப்படையான விதிகளில் ஒன்று நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கு நாமே காரணம். அதை தான் அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு வரக்கூடிய எந்த துன்பமாயினும் உங்கள் கைகள் சம்பாதித்தவையே, உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்தவையே என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நம்ம இதை சிந்திச்சு பார்த்து நம்முடைய வாழ்க்கையை இந்த நியதி மாற போறதில்லை, இந்த நியதிக்கு உட்பட்டு துன்பத்திலிருந்து வெளியே வர்றது எப்படிங்கிறது குறித்து நம்ம யோசிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். அதுல ஒரு உதாரணமாக தான் உஹது போர்க்களத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல சஹாபாக்கள், அந்த காலத்து மக்கள் எப்படி இவ்வளவு பெரிய துன்பம் நமக்கு நேர்ந்துச்சுன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்ன பதில், உங்களால தான் நேர்ந்துச்சு. ஆனா உண்மையில மேலோட்டமா பார்த்தா என்ன சொல்ல முடியும், எதிரிகளால் நேர்ந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அவன் இப்படி அட்டாக் பண்ணிட்டான், பின்னாடி கூடி வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவங்கள சொல்வதற்கான நியாயம் நம்ம இன்னைக்கு எப்படி சொல்றோமோ. நாம ஒருத்தர் அடி வாங்கிட்டோம் அப்படின்னா அவர் அடிச்சாரு, அவர் அடிச்சதுனால நான் அடி வாங்கினேன் அப்படின்னு அவர் மேல பழிய போட்டு நான் வாங்கின அடிக்கு, நான் பட்ட துன்பத்துக்கு அவர் காரணம்னு சொல்லிடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி நான் என்னுடைய பங்களிப்பு இருக்குங்கிறத நான் மறந்துடுறேன். நான் ஒரு வாகனத்துல போறேன், எதிர்த்தாப்புல ஒருவர் முட்டிட்டாரு, அதனால எனக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அப்ப அவர் முட்டி எனக்கு பாதிப்பு ஏற்பட்டது என்று சொல்வது உண்மைதான், இல்லைன்னு மறுக்கல. ஆனா அதுல என்னுடைய பங்களிப்பு என்ன, நான் அந்த பகுதியில் போனதும் என்னுடைய பங்களிப்பு. எல்லாரையும் அவர் முட்டலையே, எல்லாரும் மேலேயும் அவர் போய் இடிக்கலையே, எல்லாரும் கை கால் உடஞ்சி கிடக்கலையே, என் மேலது மட்டும்தானே ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அப்ப என் மேல ஆயிருக்கு, அப்ப என்னுடைய பிழை என்ன, அவங்க எல்லாம் செய்யாத ஏதோ ஒரு பிழையை நான் செஞ்சிருக்கேன், ஏதோ ஒரு பங்களிப்பு என்னுடைய பங்களிப்பு இதுக்குள்ள இருக்கத்தான் செய்கிறது என்பதை யோசிக்கும் பொழுது இப்ப நாளைக்கு அந்த பங்கு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வேலையை செய்யணுமோ அந்த வேலையை செய்வோம். இது நாம நம்முடைய வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய நடைமுறைப்படுத்தப்படுகிற அல்லாஹ்வுடைய முக்கியமான விதிகளில் ஒன்று. இது சம்பந்தமா இன்னும் நிறைய செய்திகளை நம்முடைய வாழ்க்கையின் துன்பங்களை குறித்து பல கோணங்கள் பேசுகிறது. இது ஒண்ணு, இது மட்டுமே இல்லை. துன்பத்தை பற்றியான ஒரே ஒரு பார்வை மட்டும் குர்ஆன்ல இல்லை.
அல்லாஹ்வுடைய நீதிகள் பல மாதிரி இருக்கிறது. அதுல ஒரு முக்கியமான அம்சம், இதை நாம கரெக்ட் இப்படி யோசிச்சா தான் நாம அல்லாஹ்விடத்துல சரண்டர் ஆகும். நம்முடைய பிழைகள்ல இருந்து நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுப்போம். இப்போ உதாரணமா நம்ம பார்த்தா குர்ஆன்ல இந்த கருத்தை வலுப்படுத்தக்கூடிய இன்னும் பல செய்திகள் குர்ஆன் பேசுகிறது. தனி மனிதனுடைய துன்பத்திற்கும் அவன் தான் காரணம், ஒரு சமூகம் துன்பத்தை அனுபவிப்பதற்கும் அந்த சமூகம் தான் காரணம், சமூகத்தில் இருக்கிற சிக்கல் தான் காரணம். இப்ப இந்த சமூகம் தனக்கு இருக்கிற சிக்கலை சரியா அட்ரஸ் பண்ணிடுச்சுன்னா அந்த சிக்கல்ல இருந்து மீண்டு விட முடியும். அந்த சிக்கலுக்கு நான் காரணம் இல்லை. இப்ப நம்ம சமூகத்தை எடுத்துக்குவோமே, இப்ப நாம பல்வேறு சிக்கல்களை சிரமங்களை இந்த நாட்டில் சந்திக்கிறோம். நம்முடைய உரிமைகள் சார்ந்து, நம்முடைய வளம் சார்ந்து, நம்முடைய செல்வம் சார்ந்து, நம்முடைய படிப்பு சார்ந்து, நம்முடைய அதிகாரம் சார்ந்து பல விஷயங்களில் நாம் வாழ்கிற இந்த தேசத்துல பல துன்பங்களை முஸ்லிம்களாக இருக்கிற நாம அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுக்கான காரணங்களாக என்ன முன்வைக்கப்படுகிறது, என்ன பேசப்படுது? எல்லாமே எதிரிகள் தான் காரணம். முஸ்லிம் சமூக தலைவர்கள் எல்லாருமே நம்ம என்ன பேசுறோம், இந்த பிரச்சனை எங்கிருந்து வந்துச்சு, அவன் என்ன பண்ணான் பாரு, எப்படி வரலாற்றை திரிச்சான் பாரு, அவன் எப்படி சட்டத்தை மாத்தினான் பாரு, எப்படி புதுசா சட்டத்தை கொண்டு வந்தான் பாரு, காஷ்மீரை ரெண்டா பிரிச்சுட்டான் பாரு, தலாக்குக்கு சட்டத்தை கொண்டு வந்துட்டான் பாரு, இப்படி அதை கொண்டு வந்தான், இதை கொண்டு வந்தான், இப்படியாக அவர்கள் செய்த செயல்களினால்தான் நாம இந்த நிலையில் இருப்பதாகத்தான் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் செய்த செயல்கள் இருக்குதா? இருக்குது, இல்லைன்னு மறுக்கல, அது இருக்குது. ஆனா அதை விட முக்கியமாக இதுல நம்முடைய பிழை எதுவும் இருக்கு. ஆங்கிலேயர்கள் உலகத்தின் பெரும்பாலான நாடுகளை அடிமைப்படுத்தினார்கள், அவர்கள் ஆதிக்கம் செலுத்தினார்கள். ஆதிக்கம் செலுத்துவதிலே ஒரு நியதி இருக்கிறது, யார் ஆதிக்கம் செலுத்துவார் என்று அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நீதி இருக்கு. இவன் தான் அதிகாரத்துக்கு வருவான், இவன் தான் ஆட்சி செய்வான். அவன் எப்ப ஆட்சி செய்வான், இன்னென்ன கூறுகள், இன்னென்ன பண்புகள், இன்னென்ன செயல்கள், இன்னென்ன சிந்தனைகள் யாரிடத்துல இருக்கிறதோ அவர்கள் தான் ஆட்சிக்கு வர முடியும். இது இறைவன் ஏற்படுத்திய ஒரு நியதி. அதை யாரு செய்யறாங்களோ ஆட்சிக்கு வந்துருவான். அவன் முஸ்லிமா, இந்துவா, கிறிஸ்தவனா அப்படியெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஆட்சிக்கு வருவது என்பதற்கு ஒரு நியதி இருக்கிறது. அந்த நியதியை யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். அதே போல அடிமைப்படுதலுக்கு என்று ஒரு நியதி இருக்கிறது. அடிமைப்படுதல் இந்த சிந்தனையில இருந்தா, இந்த பார்வையில பார்த்தா, இப்படி நீ வாழ்ந்தா நீ அடிமையாத்தான் இருப்ப. இதுவும் இறைவனுடைய நியதி தான். அப்ப அந்த நீதிக்குள்ள நம்ம இருந்துகிட்டு அதை சரி பண்றதுக்குரிய வேலையை செய்யாம அவன் வந்துட்டான், இவன் வந்துட்டான், அவன் அப்படி, இவன் இப்படி, அவன் டெவலப் ஆயிட்டான், அவன் முன்னேறிட்டான், அவன் நம்மளை அடிக்கிறான், அவன் நசுக்கிறான், அதை மட்டும் பேசிக்கிட்டு இருந்தா காலத்துக்கும் தீர்வு வரவே வராது. அவன் முதல்ல இதுக்கான சிக்கல் என்னுடைய பங்கு என்னன்னு நம்ம யோசிக்கணும். அந்த கோணத்துல யோசிச்சா தனி மனிதனுக்கும் ஒரு சமூகத்துக்கும் ஏற்படக்கூடிய துன்பங்களுக்கான காரணங்களை பற்றி குர்ஆன் பேசுது. 16வது அத்தியாயம் 112வது வசனம். நிறைய விஷயங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு 16வது அத்தியாயம் 112வது வசனம் சூரத்துன் நஹல். அல்லாஹ் இதுல கிட்டத்தட்ட நேரடியாகவே ஒரு சமூகவியல் நியதியை பேசுகிறான். இறைவனுடைய மாறாத சமூக நியதி, ஒரு சமூகத்தில் என்ன நியதி அப்ளை ஆகும், அல்லாஹ்வுடைய விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசக்கூடிய ஒரு வசனம் இது. 16:112. மேலும் அல்லாஹ் ஒரு ஊரை அவர்களுக்கு உதாரணம் கூறுகிறான், அது அச்சமில்லாதும். முதல் வார்த்தையை கவனிங்க, அல்லாஹ் ஒரு ஊரை உதாரணமாக காட்டுவான். மசலன் கரியத்தன். அப்போ ஒரு ஊரை உதாரணம் சொல்ல போறான். ஒரு விதி, அந்த விதி எதுக்குன்னு கேட்டா தனி மனுஷனுக்கான விதியை பத்தி பேசல. ஒரு ஊர் அப்படின்னா ஒரு சமூகம், ஒரு டோட்டலா ஒரு பெரிய டீம் இருக்கிறாங்க, அந்த மக்களுக்கான ஒரு விதியை பத்தி அல்லாஹ் பேசுகிறான். அதை ஒரு உதாரணமா சொல்கிறான். சரி, அது அச்சம் இல்லாதும் நிம்மதியுடனும் இருந்தது. காணத் ஆமினத்தம் முத்துமையின்னத்தன். ஊர் நல்ல செழிப்பா இருந்துச்சு, அச்சத்துக்கு வேலையில, பயமே இல்லை. இப்ப நம்ம பயந்துகிட்டு இருக்கோம்ல, இப்ப நமக்கு ஆட்சி அவன் என்ன பண்ணுவான், இவன் என்ன பண்ணுவான், அந்த டீம் நமக்கு எதிராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறான், நிறைய பயத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல. அந்த ஊர் அப்படி இல்லை. காணத்து முத்துமையின்னத்தன், அது ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. எதை பத்தியான பயமோ அச்சமோ கவலையோ இல்லாத ஒரு சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. காணத் ஆமினத்தன். அது உணவு மற்றும் வாழ்க்கை பொருட்கள் யாவும் ஒவ்வொரு இடத்தில் இருந்தும் ஏராளமாக வந்து கொண்டிருந்தது. எல்லா புறத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரிஸ்க் வந்து கொட்டுச்சு. என்னென்ன வேணுமோ எல்லாம் செழிப்பா இருந்துச்சு. பொருளாதாரத்துல, அவங்க சாப்பிட்ற சாப்பாடுல, அவங்களுடைய வாழ்க்கை முறையில, அவங்களுடைய கல்வியில, அவங்களுடைய அதிகாரத்துல, எல்லாத்துலயுமே செழிப்பா இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய எல்லா ரிஸ்க்கும் அந்த ஊருக்கு வந்து கொட்டுச்சு. ஓகே, ஆனால் அவ்வூர் அல்லாஹ்வின் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளுக்கு நன்றி மறந்தார்கள், நன்றி கெட்டார்கள்.
நன்றி மறுத்தார்கள். இவ்வளவு அல்ல வேலையை செஞ்சிருக்கான், இவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கான், நிம்மதியா வாழ வச்சிருக்கான், நல்ல சாப்பாடு கொடுத்துருக்கான், நல்ல காசு பணம் கொடுத்துருக்கான், நல்ல லக்ஸுரியான லைஃபை கொடுத்துருக்கான். ஆனா இந்த லக்ஸுரியான லைஃபை நினைச்சு அல்லாவுக்கு நன்றி சொல்லி, அல்லாஹ் எனக்கு இது நல்ல வாழ்க்கை எங்களுக்கு நீ கொடுத்துருக்கிற அப்படின்னு அதை நினைச்சு மகிழ்ச்சி அடைஞ்சு இறைவனிடத்தில் நெருங்குவதற்கு பதிலாக அதையெல்லாம் என்னமோ தங்களுடைய செயல் மாதிரி, நான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பணக்காரர், நான் தான் காரணம், இந்த சமுதாயம் இவ்வளவு பெரிய சொசைட்டி மேல உசந்திருக்கிறதுக்கு நம்ம தான் காரணம், வேற யாரும் காரணம் இல்லை, அல்லாஹ் தான் காரணம் இல்லை, அல்லாஹ்வுடைய அருள் இதுல உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாம பெருமையில் ஆணவத்துல அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தார்கள். சரி, அப்புறம் இல்லை. ஆகவே அவ்வூரார் செய்து கொண்டிருந்த தீ செயல்களின் காரணமாக அல்லாஹ் பசியையும் பயத்தையும் அவர்களுக்கு ஆடையாக அணிவித்து அவற்றை அனுபவிக்குமாறு செய்தார். அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்த செயலுக்காக என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்து வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களே, இந்த நன்றி கெட்டத்தனத்துக்காக அல்லாஹ் அந்த சமூகத்தை சுமக்க வைத்தான். லிபாசல் ஜூஇ வல் ஹௌஃப், பசி என்கிற ஆடையையும் பயம் என்கிற ஆடையையும் அல்லாஹ் அவர்களுக்கு போர்த்தி விட்டான். எப்ப பார்த்தாலும் பயத்தோட வாழு, எவன் வருவான், எப்ப அடிப்பான், எப்ப கொள்ளுவான், என்ன செய்வான், அல்லது வறுமையில பசியில அப்படின்னா, பசினா வறுமை தானே, சாப்பாட்டுக்கு வெளி இல்லாம கையை நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். இந்த நாட்டுல பழங்குடி மக்களை விட மலைவாழ் மக்களை விட முஸ்லீம்களாய் நாம தான் ரொம்ப பின்தங்கி இருக்கிறோம். நம்ம வாழக்கூடிய பகுதியில் கொஞ்சம் பொருளாதாரம் தெரியுது. நீங்க வடக்க போய் பாருங்க, தெற்க போய் பாருங்க, மேற்க போய் பாருங்க, கிழக்க போய் பாருங்க. ஒரு நாளைக்கு 23 ரூபா சம்பாதிக்கிறான், 43 ரூபா சம்பாதிக்கிறான், ரொம்ப ஏழ்மையில இருக்கிறான். எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டுல, மேல போட்டு இந்தா பாரு சச்சார் அறிக்கை சொல்லிட்டாரு, இந்தா பாரு ரங்கநாத் மிஸ்ரா அறிக்கை சொல்லிட்டாரு, ஊர் உறவெல்லாம் சொல்லி நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். இந்த ரொம்ப கஷ்டம் இன்னைக்கு வந்துச்சா? காலகாலமா இருக்கா இந்த ரொம்ப கஷ்டம்? 1000 வருஷமா இப்படியா? 500 வருஷமா இப்படியா? 200 வருஷமா இப்படியா? இந்த நாடு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல இந்த சமுதாயம் எப்படி இருந்துச்சு? நம்முடைய பொருளாதார வலிமை எப்படி இருந்துச்சு? அவ்வளவு லிஸ்ட் போடலாம். போர்க்களத்துக்காக வேண்டி, போராட்டத்துக்காக வேண்டி நம்ம அள்ளி கொடுத்ததுக்கு இணையாக இந்த நாட்டில் வேற எந்த சமூகமும் அள்ளி கொடுக்கல. அப்படி கொடுக்கிற செல்வ பரம்பரமே இந்த சமூகம் இருந்துச்சு. அல்ல அப்படிதான் வச்சிருந்தான். கோடி கோடியா லட்ச லட்சமா வாரி வாரி வழங்கலாம். யார் யாரெல்லாம் போராட்டங்கள் முன்னெடுத்தாங்களோ அவங்களுடைய பொருளாதார பின்புலத்தில் யார் இருந்தாலும் முஸ்லீம்கள்லாம் இருந்தாங்க. ஒரு பக்கம் நேதாஜி முன்னெடுத்தாரு, யார் அள்ளி கொடுத்தா? முஸ்லீம்கள் தான் கொடுத்தாங்க, கோடி கோடியா கொடுத்தாங்க. ஒரு பக்கம் காந்தி முன்னெடுத்தாரு, யாரு கொடுத்தா? முஸ்லீம்கள் தான் கொடுத்தாங்க. இந்த பக்கம் சின்ன சின்ன வாபூசி மாதிரி ஆட்கள் முன்னெடுத்தாங்க, யாரு கொடுத்தா? பொருளாதாரம் முஸ்லீம்கள் தான். பர்மால போய் நிக்கிறாரு நேதாஜி, 1 கோடி ரூபாய் தூக்கி கொடுக்குறான். வல்லல் ஹபீப்னு பேரே வச்சு, அவர் பேருக்கு ஒரு அடைமொழியே வந்துருச்சு, வல்லல் ஹபீபு. அள்ளி கொடுத்தாரு 1 கோடிய. அன்னைக்கு 1 கோடியில் இன்னைக்கு எத்தனை கோடிக்கு சமம்? அன்னைக்கு 1 ரூபாய்க்கு 2 ரூபாய்க்கு ஒரு பவுன் நகை வாங்கிட முடியும் நீங்க. இன்னைக்கு ஒரு பவுன் நகையுடைய லெவல் என்ன? அப்ப நீங்க அப்படி கால்குலேட் பண்ணி பாருங்க, எத்தனை மில்லியன் தூக்கி கொடுத்துருக்காரு இருந்தாலும். அப்படி இருந்த சமுதாயம் தானே. இந்த இங்க காந்தி வந்தாரு, திருச்சிக்கு வந்தாரு, போராட்ட நேரத்தில் பொருளாதார வசூலுக்காக வேண்டி வந்தாரு. ஜமால் முகமது ஆத்தூர் காலேஜ் கட்டி வச்சிருக்காருல, பிளாங்க் செக்க தூக்கி கையில் கொடுத்தாரு. வரலாறு சொல்லு, எழுதிக்க, ஃபில் பண்ணிக்க. நாட்டுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க? எழுதிக்க, ஃபில் பண்ணிக்க. என் பேங்க் அக்கௌண்ட்ல எவ்வளவு இருக்கோ, உனக்கு என்ன தேவை எழுது. காந்தி சொல்றாரு, பிர்லா கூட இப்படி கொடுக்கலைங்க. நம்ம பேசுவோம் பாத்தீங்களா, பெரிய டாடா பிர்லா அப்படிலாம். அது டாடா பிர்லா, பிர்லா ஒரு பெரிய பிசினஸ் மேன், ஆகப்பெரிய கோடீஸ்வரன். இன்னைக்கு நீங்க அம்பானி அதானின்னு பேசிக்கிறீங்களே, அது மாதிரி அன்னைக்கு பிர்லா தான். அதுக்கு ஈக்குவலா டாடா இறந்து போயிட்டார்ல அந்த கம்பெனி, டாடா பிர்லா. அப்ப அவர் சொல்ற, பிர்லா கூட இப்படி கொடுக்கலைங்க, நீங்க இப்படி கொடுக்கலங்க. அப்படிதான் கொடுத்தாங்க. கப்பலுக்காக வேண்டி வாபூசி இது பண்ணாரு. அந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு? ஒரு பக்கீர் தான் தூக்கி வச்சுக்க, இத்தனை பங்குக்கு நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு பணத்தை கொடுத்தாரு. அப்ப செல்வத்தில் அப்படி இருந்த நாம அல்லாஹ் சொல்ற உதாரணம் அப்படியே மேட்சாவுதா? அந்த ஊரு அவ்வளவு அமைதியா, அவ்வளவு சொகுசா, எழுத்தீஹா ரிசுகுஹா மின் குல்லி மக்கான், எல்லா புறங்கள்ல இருந்தும் செல்வம் வந்து குமிஞ்சிச்சு, ரிசுக்கு வந்து குமிஞ்சிச்சு. அப்படி இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் நிலைமையை மாத்தனான். செல்வ செழிப்புல இருந்தவன பசியில மாத்தனான். எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற நிலையில இருந்தவனே அடுத்தவனுக்கு அஞ்சு பயந்து வாழ்ற மாதிரி ஒரு பயத்துக்குள்ள வாழ அப்படி மாத்தனான். எதுக்கு? என்ன காரணம்? காரணத்தை அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ்வுக்கு நன்றி மறந்தா இப்படிதான்.
இப்ப நீங்க அதே இதை இங்க நம்ம சமூகத்தை இப்ப அப்படி மேட்ச் பண்ணி பாருங்க. அந்த உதாரணம் அப்படி மேட்ச் ஆகுதா இல்லையா? இப்படி இருந்தவன் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு இப்படி இருந்தவன் இன்னைக்கு நம்ம இப்படி ஆயிட்டோமே. அவன் காரணம் இருக்கட்டுங்க, அந்த காரணத்தை பேசுங்க, நான் இல்லைன்னு மறுக்கல. ஆனா நீ என்ன காரணம் அதை யோசிச்சியா, நான் என்ன காரணம் அதை யோசிச்சியா, நம்ம என்ன காரணம் அதை யோசிங்களா? இதுதான் பாயிண்ட். நம்மிடத்துல பிழையை விட்டுட்டு அவனுடைய பிழைகளை மட்டுமே தேடிக்கிட்டு இருந்தா எப்பதான் சரி பண்றது? அது எப்படி முடியும்? என்னை நான் சீர்திருத்திக் கொள்ளாதவரை என்னுடைய பிரச்சனை தீரப்போவது இல்லை. என்னை சீர்திருத்துவதில் முதல் பணி என்னன்னு கேட்டா, என்கிட்ட என்ன பிரச்சனை, என்ன தப்புனால இந்த சிக்கலுக்கு நான் ஆளான, நேரத்துக்கு அப்படி இருந்தேன் இன்னைக்கே அப்படி வந்தேன். உலகத்துல அருமையா சொல்றார், நாளைக்கு அன்னல்லாஹ லம் யகு முகையிரன் நிஅமத்தன் அன்அமஹா அலா கௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நமது தாருஸ்ஸலாம் வாழ்வியல் பயிற்சி மையத்தில் இஸ்லாத்தை கற்க வருவோருக்கு உணவு, தங்குமிடம், ஹத்னா, அபிடவிட் மற்றும் பெயர் மாற்றம் உள்ளிட்ட அனைத்தையும் செய்து கொடுக்க நபர் ஒருவருக்கு ரூபாய் 15,000 செலவாகிறது. இறையருளால் அதற்குரிய வாய்ப்பும் வசதியும் பெற்றவர்கள் ஒருவருக்கோ இருவருக்கோ தம்மால் இயன்றவருக்கு பொறுப்பேற்று இப்பணியில் தம்மையும் இணைத்துக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இம்மையின் மூலம் மறுமையை வெல்லும் மகத்தான பணிகள் தொடர உங்கள் துஆக்களை கேட்கிறோம். சிந்தனை, செயல், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து வித ஒத்துழைப்பையும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய ஜகாத் மற்றும் நன்கொடைகளை கீழ்கண்ட வங்கி கணக்கில் அனுப்பவும். அல்லாஹ் எந்த சமுதாயத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அருளை மாற்றி விட மாட்டான். ஒரு அருள் வந்துகிட்டு இருக்கு, அல்லாஹ்வுடைய அருள் அப்படியே கண்டினியூவா அல்லாஹ் அருள் கொடுத்தா அருள் கொடுப்பான். எடுக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. கொடுத்து எடுக்க வேண்டிய தேவை அல்லாஹ்வுக்கு என்ன வந்துச்சு? அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனா லம் யகு முகையிரன் நிஅமத்தன் அன்அமஹா அலா கௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அவங்க தங்களை மாத்திக்கிட்டாங்கன்னா அல்லாஹ் மாத்திருவான். நீ மாத்தாத வரைக்கும் அல்லாஹ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ வாங்குறதுக்கு தகுதியான ஆளா இருக்கிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய அருள் வந்துகிட்டே இருக்கும். நீ அதுக்கு தகுதியான ஆளா இல்லாம நீ மாறிக்கிட்ட, நீ பெருமை அடிச்சுக்கிட்ட, நீ நான் தான் பெருசுன்னு வச்சுக்கிட்ட, நீ அல்லாஹ்வை மறந்துட்ட, நேர்மையை விட்டு விலகிட்ட அப்படின்னா நீ தகுதியான ஆள் இல்லை, நல்லா பிடிங்கிடுவான். அப்ப இந்த நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருப்பதற்கு நாமும் ஒரு முக்கியமான காரணம். எதிரிகள் எவ்வளவு காரணமோ அதை விட ஒருபடி மேலாக நாம் ஒரு காரணம். இந்த புரிதல் இல்லாத வரைக்கும் இன்னும் 150 வருஷத்துக்கு போனாருங்க, இடஒதுக்கீடு கொடுத்துட்டா கொடுத்தாச்சு. தமிழ்நாட்டில் கொடுத்தாச்சுல 3% கொடுத்தாச்சுல. இப்ப என்ன பஞ்சாயத்து தெரியுமில, இடஒதுக்கீடு கொடுத்துனா ஃபில் பண்றதுக்கு ஆள் இல்லை பஞ்சாயத்து. ஊரா திரட்டி லட்சக்கணக்கில் மக்களை கொண்டு வந்து பல கோடி கணக்கில் செலவு பண்ணி ரோட்ல நிப்பாட்டி ஊப்பாடு போட்டு கவர்மெண்ட் ஸ்தம்பிக்க வச்சு பாக்குறவெல்லாம் மூக்கு மேல விரல வைக்க வச்சு என்னப்பா என்ன மக்கள் என்னதான் கேட்கறாங்க, இடஒதுக்கீடு சரிப்பா புடிப்பா இந்த அப்படி இடஒதுக்கீடு வச்சுக்க கொடுத்தாச்சு. ஆனா இப்ப மாறிடுச்சா? கொடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை பேர் வேலைக்கு போய் எப்படி மாறி இருந்திருக்கணும்? ஏன்னா கவர்மெண்ட் கணக்கு நம்ம 6% தான் பெர்சன்டேஜ், அவன் கொடுத்துருக்க 3% கிட்டத்தட்ட 50% வந்துருச்சு உள்ள. அப்ப அப்படியே தலையில ஒரு 50% டக்குனு ஏறி இருக்கணும்ல, எத்தனை வருஷத்துல லிப்ட் ஆயிருக்கணும்ல. இப்பமா அதே பல்லவிதான், அதே பஞ்சாயத்து தான். நம்மிடத்திலே சிக்கல் இருக்கிற அதை கவனிக்காமல் ஊரானிடத்தில் இருக்கிற சிக்கலை மட்டுமே பேசிக் கொண்டிருப்பது இந்த சிக்கலில் இருந்து தீர்வை நமக்கு தரவே தராது. அல்லாஹ் சொல்லுகிற இந்த உவமை அப்படியே நமக்கு பொருந்துகிற 29வது அத்தியாயம் 40வது வசனம். கடந்த காலத்துல சில பேர் அல்ல லெப்ட் ரைட் வாங்கலாம் பல மாதிரி, அதையெல்லாம் லிஸ்ட் போடுறான். இவனை எப்படி அழிச்சேன், அவனை அப்படி அழிச்சேன், ஒவ்வொரு வகையிலையும் தொலைச்சி எடுத்தேன். ஏன் தெரியுமா? காரணத்தை சொல்லி பேசுறான். சூரத்துல் அன்கபூத் 29:40. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக பிடித்தோம். அவர்களில் சிலர் மீது கடுமையின் மூலமாக கடுமாரியை அனுப்பினோம். முதல் வார்த்தையை பாடுங்க. ஃபகுல்லன் அகதுனா பிதம்பிஹி. ஒவ்வொருத்தனையும் அவன் செஞ்ச பாவத்துக்காண்டி பிடிச்சோம், சும்மா பிடிக்கல. அல்ல விளையாட்டுக்காரருக்காண்டி பிடிக்கல. இந்த திருவிளையாடல் கிடையாதுங்க. அங்க ஒரு திருவிளையாடல் இருக்குல்ல, கடவுள் ஒரு விளையாட்டு விளையாடுறாருப்பா, படைச்சாரு, ஒண்ணு அப்படி உருட்டி புரட்டி பாக்குறாரு, அவருடைய விளையாட்டு. அல்லாஹ்வுடைய விளையாட்டு கிடையாதுங்க. கடவுளின் விளையாட்டு அல்ல, சீரியஸ்னஸ். அல்ல நேற்று நியாயமா நடக்கிறான். ஒவ்வொருத்தரையும் பிடிச்சான், அடிச்சான், உதைச்சான், அழிச்சான். சும்மா அடிக்கலப்பா. ஃபகுல்லன் அகதுனா பிதம்பிஹி. அவர்களின் பாவத்தின் காரணமாகவே அல்லாஹ் அவர்கள் ஒவ்வொருவரையும் பிடித்தான். அவர்களில் சிலரை பேரடி முழக்கம் பிடித்துக் கொண்டது. முதல் வார்த்தை
அவர்களில் சிலரை கடும் புயல் மூலமாக கடுமாரியை அனுப்பினார். முதல்ல கல் மாறி மேல இருந்து மலையில கல்ல புளிய வச்சு அந்த மாதிரியான ஒரு அழிவை சில பேருக்கு கொடுத்தான். ஓகே. அவர்களில் சிலரை பேரிடி முழக்கம் பிடித்துக் கொண்டது. அலைமுசை சில பேருக்கு ஒரு பெரிய சப்தம் இடிதான் டமால் ஒரு சத்தம் முடிஞ்சிச்சு. அவர்களில் சிலரை பூமியினுள் அழுத்தச் செய்தோம். சில பேர் அப்படி பூமியை பிளந்து பூகம்பம் உள்ள இறங்கிக்கிச்சு. அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம். சில பேரை தண்ணிக்குள்ள வச்சு காலி பண்ணியாச்சு. ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்தவர்களுக்காக இருக்கவில்லை. அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்தவர்கள். காணல்லாஹுல் யظلمهم ولكن كانوا انفسهم يظلمون. அல்லாஹ் அநியாயம் பண்ணலப்பா, அவன் தனக்கு தானே பண்ணிக்கிட்ட. அவன் செஞ்சதோட ரிசல்ட். அல்லாஹ்னு ஒருத்தர் மூளை கடிச்சு அவன் எப்படி திணறான்னு பார்த்து பரவாயில்லையே நல்ல தூங்குறானே அதுக்கு கொடுக்கல. அல்லாஹ் நீச்சல் கத்துக்கானா கத்துக்கலையா அதுக்கெல்லாம் கொடுக்கல. அல்லாஹ் நீ செஞ்ச செயலுக்குரிய ரிசல்ட் தம்பி அது. காணல்லாஹுல் யظلمهم அவர்களுக்கு அல்லாஹ் நீதி இழைக்கவில்லை. வலாக்கின் கானு அன்ஃபுஸஹும் யظلمون அவர்கள் தங்களுக்கு தாங்களே செய்து கொண்டால் நீதி. அவன் கல்வாரியை கேட்டான்னு அர்த்தம். என்னை பூமியில புதைய வையின்னு கேட்டான் அவனுடைய செயலால். எத்தனை பாருங்க. அதே மாதிரி 41:16 ஆது சமுதாயத்தை பத்தி பேசுகிறான். فأما عاد فاستكبروا في الأرض بغير الحق وقالوا من أشد منا قوة. பெருமை அடிச்சான். நம்மளை விட பெரிய ஆள் எவன்டா இருக்கலாம் அப்படின்னு பெருமை அடிச்சான். அவலம் யரவ் அன்னல்லாஹ் அல்லதி خلقهم هو أشد منهم قوة. அல்லாஹ் பெரிய வலிமை உள்ளவன் இல்லையா, அது அவனுக்கு தெரியலையா? وما كانوا بآياتنا يجحدون நம்முடைய வசனங்களை எல்லாம் அவன் மறுத்துக்கிட்டு இருக்கிறானே. فأرسلنا عليهم வாசிங்க 41:16 15 சொல்லிட்டேன். 16 ஓகே. ஆதலினால் உலக வாழ்வில் அவர்கள் இழிவு தரும் வேதனையை சுவைக்கும்படி செய்ய. இப்ப நான் சொன்னா ஆது சமுதாயம் பெருமை அடிச்சாங்க, தன்னுடைய வலிமையை நினைச்சு எங்களை விட பெரிய ஆள் யாரான்னு சொன்னாங்க. இப்படி பெருமைக்காக வேண்டி ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் அவர்கள் மீது என்ன அனுப்பினோம்? வேதனையை சுவைக்கும்படி செய்ய கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு கொடிய புயல் காற்றை அனுப்பினோம். கெட்ட நாட்களில் அவர்கள் மீது ஒரு பெரிய புயல் காற்றை அனுப்பி வைத்தோம். மேலும் மறுமையில் உள்ள வேதனையோ மிகவும் இழிவுள்ளதாகும். அன்றையும் அவர்கள் எவராலும் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இவனுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா அவனுக்கு நம்ம வேதனை அனுப்பி வச்சோம். காரணம் அவன் வாழ்ந்த வாழ்க்கை, அவன் அடிச்ச பெருமை. நீ பெருமை அடிச்சா தம்பி உனக்கு ரிசல்ட் தான் தம்பி அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி சொல்றான். இதுல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கேள்வி, இது சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் வசனத்தை வாசிச்சதுனால இடையில ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஐயாவின் நகைசாத்தின் கெட்ட நாட்களில். நாள்ல நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கா இல்லையா? எனக்கு அல்லாஹ் சொல்றான் இல்லைங்கிறிய இல்லையா? அவர்களுக்கு செய்ததனால் அது கெட்ட நாள் ஆயிடுச்சா? அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு அது கெட்ட நாள் அப்படியா? வேற எதுவும் விளக்கம் இருக்கா? இதுக்கு ஒரு சிம்பிளான விளக்கம் இருக்கு. குரான் வேற இடத்துல அந்த விளக்கத்தை நமக்கு சொல்லிடுது. பெரிய பயங்கரமா நீங்க மூளையை கசக்கிற அளவுக்கு உள்ளே குரான் இப்படி புரட்டினா ஆன்சர் கிடைச்சிரும். ஆனாலும் கேள்வி கேட்டோம்னா கெட்ட நாளா இதுனா நல்ல நாள் கெட்ட நாள் அப்படின்னு ஒரு வருதுல. வேற ஏதாவது பதில் இருக்கா அதுக்கு? வெரி குட். யாரு சொன்னது? அவங்களா? வெரி குட். சொல்லுங்க. அவங்க சொல்றது விளங்குதா? 7 இரவுகள் 8 பகல்கள்ங்கிறாங்க. என்ன சம்மந்தம் இல்லாத சொல்ற மாதிரி இருக்கா? நம்ம ஒண்ணு கேள்வி கேட்டா அவங்க வேற அவங்க கரெக்டா சொல்றாங்க. சமுதாயத்துக்கு சூரா ஹாக்காவில் சொல்றான் சஹரஹா அலைஹிம் சபக லயாலின் வ சமானியத்த ஐயாமின் 7 இரவுகளும் 8 பகல்களும். இப்ப அனுப்பணும்ல, இதை தொடர்ந்து அனுப்பணும். இந்த புயல் இந்த காத்து எப்படி வந்துச்சுன்னு கேட்டா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடிச்சு முடிச்சு எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. இந்த தொடர்ந்து அடிச்ச அந்த நாள் இருக்குதுல, இந்த நாளை தான் இங்க அல்லாஹ் எப்படி சொல்றான்னா ஐயாவின் நகைசாத்தின் கெட்ட நாள் அப்படிங்கிறான். இந்த கெட்ட நாள் அங்க விளக்கம் வருது. என்ன விளக்கம்? 7 இரவு 8 பகல் அப்படின்னா ஒரு வாரம், 1 வீக். இப்போ கெட்ட நாள் நல்ல நாள் இருக்குன்னு நீங்க சொன்னா எல்லாமே கெட்ட நாள். ஏன்னா வாரத்தில் 7 நாளே முடிச்சிடலாம். திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை. இப்ப நம்ம சனிக்கிழமை அது 4 நாள் அதெல்லாம் கிடையாது. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு எல்லாமே டோட்டலா கெட்டதுன்னு சொல்லணும்.
அப்ப கெட்டது என்பதை நாளில் கெட்டது நல்லது என்கிற பொருளில் வரல. அவனுக்கு ஏற்பட்ட கதி அவனுக்கு கெட்டது தானே, தீமை தானே. அந்த தீமையை சொல்வதற்காக அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மற்றபடி நாலு கெட்ட நாள் நல்ல நாள் இல்லை. எனக்கு அன்னைக்கு லாபம் வந்துச்சுன்னா சந்தோஷமா நல்லா ஹாப்பியா போயிடுவேன். எனக்கு மண்டையில் அடி விழுந்து தையல் போட்டா அறுதுகிட்டு உட்கார்ந்துருவேன். அவரவருக்கு நடக்கிற நிகழ்வுகள், அவரவர் செய்கிற செயல்களை வைத்து அது அவருக்கு நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ முடிகிறது என்பதுதான் இதனுடைய பொருளே தவிர இதை வைத்துக்கொண்டு நல்ல நாள் கெட்ட நாள் சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டா, ஏன் இந்த விளக்கம் வருதுன்னு கேட்டா, இந்த சஃபர் மாசத்துல பீட கழிப்பாங்க இப்ப இல்ல, குறைஞ்சு போச்சு. இப்ப யாரும் செய்யற மாதிரி எனக்கு தெரியல. யாரும் தெரியாம அங்கங்க கிராமங்கள் எங்கிட்ட நடந்துச்சுன்னா அதுக்கு நியாயம் சொன்னாங்கல்ல. ஒடுக்கத்து புதன் கொண்டாடுவாங்க, அந்த வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? புதிய தலைமுறைக்கு அது பெரும்பாலும் தெரிய வாய்ப்பு கம்மி. பெரியவங்களுக்கு தெரியும், ஒரு 30-40 கடந்தவங்களுக்கு தெரியும். ஒடுக்கத்து புதன் சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை. ஒடுக்கம்னா கடைசி, லாஸ்ட்னு அர்த்தம். கடைசி புதன்கிழமை அது வந்து பீடையுடைய நாள். ரசூலுல்லாஹ் அந்த நாளில் தான் நோய்வாய்ப்பட்டாங்க, அதனால அது நல்ல நாள் கிடையாது அப்படின்னு சொல்லி அதுக்கு சொல்லும் போது இந்த வசனத்தை காட்டுவாங்க. நல்ல நாள் கெட்ட நாள் கிடையாதா? அல்லாவே யோமின் ஹைசாத்தின்கிறான், கெட்ட நாள் இருக்குங்கிறான், நீ என்ன இல்லைங்கிறேன்னு இதை காட்டுவாங்க. ஆனால் இது அதுக்கு சொல்ல முடியாது என்பதற்கான அடிஷனல் விளக்கம். சரியா? இப்போ நம்ம என்ன கவனிக்கிறோம்? நம்முடைய செயல்களால் ஒரு சமூகம் தன்னுடைய ஆணவத்தால் இவ்வாறு அழிந்து போகிறது, தம்முடைய பிழைகளால் இவ்வாறு அழிந்து போகிறது. தன் பிழைகளை அவர்கள் சரி செய்து கொள்வதன் வழியாக அதிலிருந்து அவர்கள் மீண்டு வர முடியும் என்கிற கருத்தை அல்லாஹ் இதன் மூலம் தருகிறான். இப்போ கெட்டது இல்லைன்னு சொல்லிட்டோம், நல்லது இல்லைன்னு சொல்ல முடியுமா? நல்லது இருக்கு, எல்லாமே நல்லது. நல்லதிலே சிறந்த நல்லது, கொஞ்சம் குறைந்த நல்லது, அதை விட குறைந்த நல்லது, நல்லதில் படித்தரங்கள் இருக்கிறது. அதை ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க. சூரியன் உதிக்கிற நாட்களிலேயே சிறந்த நாள் வெள்ளிக்கிழமைங்கிறாங்க. வியாழக்கிழமை நல்ல நாள் தான், வெள்ளிக்கிழமை பெஸ்டான நாள். ஏன்னா இன்னைக்கு ஜும்மா வருது, மக்கள்லாம் கூட போறோம், கூடுதல் நன்மை கிடைக்க போகுது. அந்த கருத்துல நல்லதிலே பெஸ்ட் அப்படி 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 லெவல்ல இருக்கிறது. கெட்டதுக்கு அப்படி சொல்லப்படலை. மற்றபடி நல்லது கெட்டதுன்னு பிரிச்சா அவரவருக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளை வைத்துத்தான் பிரித்துக் கொள்ள வேண்டும். சரி, ஓகே. இப்போ இவ்வாறு நம்முடைய செயல்களால் நாம துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது அல்லாஹ் நம்மிடத்துல துன்பம் வந்துருச்சு. நம்ம இடத்துல அல்லாஹ் எதிர்பார்ப்பது என்ன? நாம இப்ப என்ன செய்யணும்? எப்படி அந்த துன்பத்திலிருந்து மீள்வது? துன்பம் வந்துருச்சு, மனக்கவலை வந்துருச்சு, ஏதோ ஒரு வழியில, ஏதோ ஒரு செயல்னால, ஏதோ ஒரு பிழையினால, என்ன பிழைன்னு தெரியாம கூட இருக்கலாம். சில நேரங்கள்ல எல்லா தவறுகளும் தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம் இல்லை. சில நேரங்கள்ல அடி விழுந்துருச்சு, என்ன செஞ்சேன், நான் ஒண்ணுமே பண்ணலீங்க, சோத்துல உப்பை கூட போட்டு மறந்துக்கிட்டு நான் கரெக்டா தானே போட்டேன்னு சொன்ன மாதிரி நான் ஒண்ணுமே பண்ணலையே, அல்லாஹ் ஏன் நம்மளை இப்படி சோதிக்கிறான், எப்படி எதுக்கு இந்த அடி விழுந்துச்சு, ஏன் இந்த நஷ்டம் ஆச்சு அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்கு தெரியாமல் கூட போகலாம். அறியாமையில் நீங்கள் பிழை என்றே தெரியாமல் பிழை செய்திருப்பீர்கள். உங்களுடைய கவனத்துக்கு வராமலே நீங்கள் பிழை செய்திருப்பீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துஆ ஒன்று இருக்குது, அருமையான ஒரு துஆ. அல்லாஹும்ம அக்ஃபிர்லி மா கத்தம்து வமா அഖர்து வமா அஸ்ரர்து வமா அலன்து வமா அஸ்ரஃப்து வமா அன்த அஅலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅখির லா இலாஹ இல்லா அன்த. அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்கறாங்க, இறைவா என்னை மன்னிச்சிரு, மா கத்தம்து நான் முன்னாடி செஞ்சது, வமா அഖர்து நான் சமீபத்தில் செஞ்சது, ஒமா அஸ்ரர்து நான் ரகசியமா செஞ்சது, ஒமா அலன்து நான் பகிரங்கமா செஞ்சது, ஒமா அஸ்ரப்து நான் ரொம்ப வரம்பு மீறி செஞ்சது, ஒமா அன்த ஆலமு பிஹி மின்னி சிலது செஞ்சிருப்பேன் எனக்கே தெரியாது, என்னோட உனக்கு தான் நல்லா தெரியும், அப்படியே நான் செஞ்சது. நான் என்ன செஞ்சேன்னு தெரியாம ஒண்ணு எனக்கு ஒண்ணு செஞ்சு வச்சிருக்க ரப்பே. ஒமா அன்த அலமு பிஹி மின்னி என்னை விட நீ ரொம்ப தெரிஞ்சு வச்சிருப்பிய, அந்த மாதிரி நான் செஞ்ச தப்பெல்லாம், எனக்கே தெரியாம நான் செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிடா அல்லாஹ். அன்தல் முகத்திம் நீயே முந்தியோன், அன்தல் முஅখির நீயே பிந்தியோன், லா இலாஹ இல்லா அன்த உன்னை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை, என்னை மன்னித்து விட இறைவா என்று நபிகளார் பிரார்த்திப்பார்கள். இதுல பாருங்க, எனக்கே தெரியாம நான் செஞ்சு, சில நேரத்துல தெரியாது, ஆனாலும் நியதி ஒர்க் அவுட் ஆகும். எப்படி? தப்புக்கு உரிய ரிசல்ட் வரும். கப்பல்ல போனவங்க தெரியாமலே ஓட்டை போடுறாங்கல்ல, நல்லது செய்யறோம்னு நினைச்சுக்கிட்டு, மேல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு நினைச்சுக்கிட்டு, அந்த மாதிரி நம்மளே நல்லதுன்னு நினைச்சுக்கிட்டு கூட சில நேரத்துல தப்பு செஞ்சிருப்போம். இப்ப அல்லாஹ் நம்மிடத்துல அந்த துன்பத்திலிருந்து மீள்வதற்கு வழி என்ன எதிர்பார்க்கிறான், எப்படி நம்மளை மீண்டு கொண்டு வருவான்? உன்னை நீ திருத்திக்க, அல்லாஹ் இடத்துல சரணடைஞ்சிரு, அல்லாஹ் இடத்துல பாவ மன்னிப்பு கேள்.
உங்களுக்கு வருகிற துன்பங்களுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? யா அல்லாஹ் என் துன்பத்தை நீக்கு என்று சொல்லுவதற்கு எவ்வளவு முயல்கிறீர்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கணும். துன்பங்களில் இருந்து விடுதலை பெற நினைக்கிறவர்கள் வெறுமனே யா அல்லாஹ் என் நஷ்டத்திலிருந்து காப்பாத்து, யா அல்லாஹ் எனக்கு துன்பத்திலிருந்து காப்பாத்து, யா அல்லாஹ் இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாத்து என்று கேட்கிற கேள்விகளை விட அதிகமாக என்ன கேட்கணும்னா, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு. மழைக்கு வேண்டி துவா செய்யணும். ஏன்? மழை இல்லாட்டி வறட்சி, பயிர்கள் முளைக்காது, ஆடு மாடுகளுக்கு உணவு இல்லை, மனிதர்கள் சாப்பிட முடியாது, உலகத்துல உயிர்கள் ஜீவிக்க முடியாது. இப்போ மழை இல்லை, இப்ப என்ன பண்றது? அல்லாஹ் ஒருத்தர் மழையை கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் மழையை கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? அதுக்குன்னு தனியா தொழுகை வச்சாங்க, அதுக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணினாங்க. இப்ப இந்த மழை தொழுகையினுடைய பிரதானமான அம்சம் என்ன சொல்லுங்க? பாவ மன்னிப்பு தான். மழையை கேட்கிறவர் என்ன செய்யணும்னா, மன்னிச்சிரு மன்னிச்சிரு மன்னிச்சிரு. மெம்பர் ஏறி யாரெல்லாம் மன்னிச்சிரு, கீழே இறங்கி யாரெல்லாம் மன்னிச்சிரு. பாவ மன்னிப்பு தான். மழையும் கேட்டாங்க, அல்லாஹும்மா அகிஸ்னா, யாரெல்லாம் மழையை குடுன்னு கேட்கிற அதே நேரத்தில் அதை விட அதிகமாக யாரெல்லாம் எங்களை மன்னிச்சிருப்பே, நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், ஒரு சோதனையில மாட்டிக்கிட்டோம், மழை இல்லாம நாங்கள் வாழ்றோம், எங்களை மன்னிச்சிரு. நூஹ் நபியினுடைய துஆ குர்ஆன் சொல்லுகிறது, நூஹ் நபியினுடைய பிரச்சாரம் குர்ஆன் சொல்லுகிறது. சூரா நூஹ் அப்படின்னு ஒரு அத்தியாயம் இருக்கிறது. எத்தனாவது அத்தியாயம் சொல்லுங்க? சூரா நூஹ். ரொம்ப அருமையான ஒரு சூரா, நிறைய பாடங்கள் படிப்பினைகள் கொண்ட ஒரு சூரா. 71வது அத்தியாயம். ஸ்டார்டிங்ல கடைசி வரைக்கும் அப்படி நூஹ் நபியினுடைய வரலாறு, அவங்களுடைய போதனை, அதுல நூஹ் நபி சொல்வதாக குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் சொல்றாங்க, ஃபகுல்து ரப்பி இன்னி தஅவுது கௌமி லைலம் வ நஹாரா. யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்தை நான் நன்மையை நோக்கி சத்தியத்தை நோக்கி அழைச்சேன். எப்பமெல்லாம் அழைச்சேன்? லைலன் வ நஹாரா, இரவிலும் அழைத்தேன் பகலிலும் அழைத்தேன். ஃபலம் யஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. என்னுடைய அழைப்பு அவர்களுக்கு வெறுப்பைத்தான் அதிகரிக்கிறது. எரிச்சல் பண்றான். என்ன ஒரே எப்ப பார்த்தாலும் வந்து நோயிட்டு அல்லாஹ் அவனுக்கு தொழுகவா பலவா என்ன எரிச்சலா இருக்கு அவனுக்கு. நீ குள்ளமா தாவத்துகும் தகுப்பினவும், அவர்களை உன்னுடைய மன்னிப்பின்பால் நான் அவர்களை அழைத்த பொழுதெல்லாம் ஜகலு அசாபியகும் ஃபி ஆதானிஹிம், தங்களுடைய விரல் நுனிகளை காதுகளுக்குள்ளே வைத்துக் கொள்கிறார்கள். நான் போய் பேசுறோம்னாலே சரி பேசு, எப்படி இருக்கும் கேட்கிறவருக்கு? பேசுறவருக்கு எப்படி இருக்கும்? பேச விட்டு காதை பொத்தினா பேச முடியுமா? ஒரு நாள நூஹ் நபி பேசியிருக்காங்க, பேச விட்டுட்டு காதை பொத்திருக்கான். ஜகலு அசாபியகும் ஃபி ஆதானிஹிம், தங்கள் விரல்களை காதுகளுக்குள்ளே நுழைத்து அடைத்துக் கொண்டார்கள். வஸ்தகுஷவு சியாபகும், துணியை போட்டு மூடிக்கிட்டான், தலை மேல துணியை போட்டு. நக்கல் நையாண்டி. வசர்ரு, பிடிவாதம் பிடித்தார்கள். வஸ்தக்பரு இஸ்திக்பாரா, பெருமை அடித்தார்கள். சும்மையினி தாவத்துகும் ஜிஹாரா, யா அல்லாஹ் அவங்களை நான் உரத்த குரலில் அழைத்தேன், சப்தமிட்டு அழைத்தேன். ஆலந்துலகும் அஸ்ரத்துலகும் இஸ்ராரா, ரகசியமா கூப்பிட்டேன், பகிரங்கமா கூப்பிட்டேன். ஃபகுல்து ஸ்தக்பிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் மன்னிப்பு கேளுங்கள், அவன் தாராளமாக மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று நான் சொன்னேன். சொல்லிட்டு சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அவன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, நீ மன்னிப்பு கேட்டா வானத்திலிருந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக மழையை அனுப்புவான். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வால், உங்களுக்கு செல்வத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். வபனீன், புள்ளையை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். வஜன்னாத்தின், தோட்டம் துறவுகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். அன்ஹாரா, உங்களுக்கு நதிகளை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவான். பணம் கிடைக்கும், புல்ல கிடைக்கும், தோட்டம் கிடைக்கும், ஆறு கிடைக்கும். எப்போ? நீ மன்னிப்பு கேளு. மாலக்கும் லா தர்ஜூ லில்லாஹி வகாரா, உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்துல கண்ணியப்படுத்த மாட்டேங்கிறீங்களே. அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆளு. நீ அல்லாஹ் முன்னாடி சரண்டர் ஆகிரு, அல்லாஹ் உன் கஷ்டத்தை நீக்கிடுவானா, உன்னை செழிப்பாக்கிடுவானா. நீ புலம்புற மாதிரி வாழ்க்கை இருக்காது. யாரெல்லாம் என்னை மன்னிச்சிடறேன்னு பெருமையை விட்டு ஆணவத்தை விட்டு உன்னை அடிமைத்தனத்தை அல்லாஹ்விடத்துல பறைசாட்சி, யாரெல்லாம் என்னை மன்னிச்சிரு, இனிமே நான் பிழை செய்ய மாட்டேன், உன்னை மறந்து வாழ மாட்டேன், உன்னுடைய கட்டளைக்கு புறம்பா இருக்க மாட்டேன், நான் ஒரு நல்ல அடிமையா இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் முன்னாடி போய் விழு, சரணடை. அல்லாஹ் உன் கஷ்டத்தை நீக்குவான், துன்பத்தை நீக்குவான். துன்பங்களை தருவது
தண்டனையின் விளைவுதான், செய்த தவறுகளின் விளைவுதான். ஆனால் அந்த துன்பங்களை தருவது நீ செஞ்சல வாங்கினியா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு இல்லை. நம்ம கொடுக்குற தண்டனை அப்படிதான். நம்ம கொடுக்குற தண்டனை என்ன? செஞ்சல பழி போடு போடுற, எப்படி போட்ட, எப்படி அடிச்ச, இப்ப எப்படி இருக்கு, வலிக்கா இனிக்கா, எங்களுக்கு அப்படிதான் இருந்திருக்கும். இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம கொடுக்குற தண்டனை. நம்ம கொடுக்குற தண்டனை எல்லாமே இவ்வளவுதான். ஆனா அல்லாஹ் கொடுக்குற தண்டனை இந்த இதுக்கு இல்லை. அல்லாஹ் எதுக்கு தண்டனை கொடுக்குறான்? நீ திருந்தி அல்லாஹ் பக்கம் வந்திருப்பா. தண்டனையை பார்த்த உடனே ஐயோ மிஸ்டேக் பண்ணிட்டோமே, அல்லாஹ் பக்கம் போயிடணும்பா அப்படின்னு பணிஞ்சு மன்னிப்பு கேட்டு அல்லாஹ் இடத்துல சரண்டர் ஆகி, அவ்வளவுதான். நீ ஒண்ணு செஞ்ச, நான் ஒண்ணு செஞ்சுட்டேன், பதிலுக்கு பதில் டேலி ஆயிட்ட கணக்கு. அது இல்லை. அதை பேசுறான் அல்லாஹ், பல வசனங்கள்ல பேசுறான். 6வது அத்தியாயம் 42, 43, 6, 42, 43. முன்னாடி சமூகத்துக்கும் தூதர்களை எல்லா சமூகத்துக்கும் அனுப்பி இருக்கிறோம். முன்னாடி வந்த சமூகத்துக்கு நோயாலும் வறுமையாலும் அவர்களை பிடித்தோம். அவங்களுக்கு நோய் வந்துச்சு, பசி வறுமை கொடுமையில மாட்டினாங்க. சரி, எதுக்கு? அவர்கள் பணிந்து வரும் பொருட்டு. தண்டனையை கொடுத்தது வச்சது எல்லாமே சிரிக்கிறதுக்கு இல்லை. நீ செஞ்சா இப்ப எப்படி இருக்கு அப்படி கேட்கறதுக்கு இல்லை. சரண்டர் ஆகிடும், அவ்வளவுதான். அல்லாஹ் முன்னாடி வந்து பணிஞ்சிரு, இஸ்திக்பார் கேளு, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லு. அதுக்குத்தானே தவிர வேற நோக்கம் இல்லப்பா. அப்ப நம்ம பணிஞ்சிட்டோம்னா அல்லாஹ்வுடைய உதவி ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து சேர்ந்துரும். துன்பத்திலிருந்து அல்லாஹ் நம்மளை காப்பாத்திடுவான் என்கிற இன்னும் பல வசனங்கள் இதே போல இருக்கிறது. இதே கருத்துப்பட 32, 21, 30, 41 பல வசனங்கள் பேசுகிறது. 30, 41 வாசிங்க, இன்னும் அழகா தெளிவா சொல்றோம். 30, 41. யாரு புதுசா உள்ள வாசிங்க, அந்த வாசிங்க. கைகள் தேடிக்கொண்ட தீச்செயல்களின் காரணத்தால் கடலிலும் தரையிலும் நாசமும் குழப்பமும் தோன்றின. விளங்குதா? புரிஞ்சுச்சா? முதல் வாக்கியத்துல என்ன சொல்லப்படுதுன்னு? லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்களின் கரங்களால் அவர்கள் செய்த செயல்களால் கடலிலும் தரையிலும் குழப்பம் மேலோங்கி விட்டது. பெரிய பஞ்சாயத்து, எங்க பார்த்தாலும் சிக்கல், சிரமம். காரணம் என்னன்னா இவன் செஞ்ச வேலைதான். சரி, தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீவினைகள், அவற்றில் சிலவற்றை இவ்வுலகிலும் அவர்கள் சுவைக்கும்படி அவன் செய்கிறான். அவன் செஞ்ச தீமையில கொஞ்சத்தை நீனே டேஸ்ட் பண்ணி பாரு, நான் கொடுக்க. ஏன் கொடுக்க தெரியுமா? இல்ல அல்லஹும் எரிஜிஊன், அவர்கள் திரும்பி வந்துடணுமே, நம்ம பக்கம் திரும்பி வந்துடணுமே. அதுக்கு தான். வெறுமனே தண்டனை என்கிற நோக்கப்பட்டதுக்குள்ள இல்ல. மனுஷனை பக்குவப்படுத்தணும், பண்படுத்தணும், மேம்படுத்தணும், அல்லாஹ்வின் பால் கொண்டு வந்து சேர்க்கணும். அதுக்கு தான் உனக்கு நான் தர்றேன். சும்மா வெறுமனை கொடுத்து கணக்க சரி பண்றதுக்காக இல்ல, நீ அல்லாஹ்வின் பால் நெருங்கணும் என்பதற்காகத்தான் இதை நான் உனக்கு வழங்குகிறேன் என்று குர்ஆன் பேசுகிறது. தனி மனிதர்களுக்கும் இதுதான் விதி, ஒரு சமூகத்திற்கும் இதுதான் விதி. சமூகம் தன்னுடைய சிக்கலில் இருந்து மீண்டு எழுவதற்கு சமூகத்தினுடைய சிந்தனை மாறணும். மொத்த சமூகமுமே அதை சமூகத்துக்கு எஜுகேட் பண்ணணும். ஊருக்கெல்லாம் கூட்டு எங்கெல்லாம் சமூகத்தினுடைய அந்த அந்த கூடுதல் மையங்கள் இருக்குதோ அங்கெல்லாம் இந்த பாடங்கள் நடத்தப்படும். பள்ளிவாசல் சமூகம் கூடுகிற இடம், பள்ளிக்கூடங்கள் சமூகம் கூடுகிற இடம், அங்கெல்லாம் இதை சொல்லிக் கொடுக்கணும். மொத்த சமூகமும் மாறுங்கப்பா, ஒரு பெரும்பான்மை மாறுங்கப்பா. நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி நல்ல உடைகளின்றி சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாஹ்வின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்தி செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64, பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020 9600055060. ஒரு ஆள் 2 ஆள் மாறினா போதாது, பெரும்பான்மை மாறணும். அதுக்கு வேற வழி சொல்றான். அது ஒரு விரிவான, அது எப்படி சமூகத்தை மாத்துறது, அது ஒரு பெரும், அது ஒரு நீண்ட தலைப்பு, நீண்ட விவாதம். அதுக்குள்ளே இப்ப நம்ம போக முடியாது. சமூக மாற்றம் என்றது எவ்வாறு நிகழ வேண்டும், அதுக்கு என்னென்ன வழி என்று குர்ஆன் பேசுகிறார். ஆனா இப்ப என்னன்னு கேட்டா, ஒரு சமூகத்திலே இது மாதிரி ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்தால் அல்லாஹ் அந்த சமூகத்தை லிஃப்ட் பண்ணிடுவான். இன்னைக்கு நாம நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி கதறிக்கிட்டு இருக்கிற, போராடிக்கிட்டு இருக்கிற, சண்டையிட்டுக்கிட்டு இருக்கிற, புலம்பிக்கிட்டு இருக்கிற பல புலம்பல், பல பிரச்சனை, பல சிக்கல்களில் இருந்து தீர்வாக நாம் பணிய வேண்டும் என்பது முக்கியமான ஒரு காரணம் என்பதை
நாம இதுல விளங்கிக் கொள்ள வேண்டும். இது ஒரு வகை. இதே துன்பத்துல இன்னொன்னு இருக்கு. அந்த ஆல்ரெடி உங்களுக்கு இந்த கேள்வி வந்திருக்கும், நான் செஞ்சதுதான் இல்ல, நான் செஞ்சதுதான் இல்ல, நான் செஞ்சதா இல்லைன்னா அப்போ அல்லாஹ் சோதிப்பாங்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ்வின் சோதனைகள், துன்பங்கள் வரும்ல, துன்பங்கள் அல்லாஹ் சோதிக்கின்ற சோதனைகள் அப்படின்னு வரும்ல, அதுக்கு என்ன பொருள்? அப்படி இருக்குதா? இருக்குது. குர்ஆன் சொல்லுது சோதிப்போம். உங்களை பல வழிகளில் அல்லாஹ் டைரக்டா சோதிப்பான். அதுக்கு நீ 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 வந்து செய்த தீமை காரணமா இருக்கணும் அவசியம் இல்லை. துன்பம் தான் வருது, சிரமம் தான் வருது, ஆனால் அந்த சிரமத்தின் பின்னணியில அல்லாஹ்வுடைய சோதனை இருக்கிறது. அல்லாஹ் எப்படி சொல்றான்? 29:2 2வது வசனம், சூரத்துல் அன்கபூத்ல 2வது வசனம். தம்பி நீங்க வாசிங்க, பிள்ளை வாசிங்க, ஆரம்பிச்சில. மனிதர்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று கூறினால் மட்டும் போதுமானது, அதை பற்றி அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டுவிடப்படுவார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவ்வளவுதான், நம்ம மூமின்பா அப்படின்னு சொன்னோன்னு வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறியா? ஹசிபன்னாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா? ஐயகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்ன உடனே அவர்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? வலகது ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், இதுக்கு முன்னாடியும் சோதிச்சிருக்கோம், முன்னையும் சோதிப்போம். சோதனை இல்லாம முடியாது தம்பி. துன்பங்கள் துயரங்கள் உன் வாழ்க்கையில் வந்தே தீரும். எவ்வளவு வரும் தெரியுமா? அதையும் பேசலாம். எவ்வளவு வரும் தெரியுமா? 2வது அத்தியாயம் 214வது வசனம். எவ்வளவு வரும் தெரியுமா? அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, சுவர்க்கத்திற்குள்ளே நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணுகிறீர்களா? வலம்மா எழுத்திக்கும் மசலுல்லதீன ஹலவு மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தோர் பட்டதை போல நீங்கள் படாமல். மஸ்தத்துமுல் பஸாவு வல் லர்ராவு, அவர்களுக்கு நோயாலும் வறுமையாலும் அவர்கள் பீடிக்கப்பட்டார்கள். ஒஸுல்ஸிலு, ஆட்டுவிக்கப்பட்டார்கள். ஹத்தா யகூல ரசூலு வல்லதீன ஆமனு மகஹு மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரும் அவரோடு ஈமான் கொண்டவர்களும் அல்லாஹ்வுடைய உதவி எப்பதான் வரும் என்று கையேந்துகிற அளவிற்கு அவர்கள் ஆட்டுவிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்கள் சோதிக்கப்படாமல், நீங்கள் துன்புறுத்தப்படாமல், நீங்கள் சோதனைக்கு ஆட்படுத்தப்படாமல் சொர்க்கம் செல்ல முடியுமா? அப்படின்னா கண்டிப்பா உனக்கு சோதனை இருக்கு தம்பி, சோதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. இப்போ இந்த சோதனையும் முதல்ல நாம சொன்ன நம்முடைய செயல்களால் தான் நமக்கு துன்பம் வருகிறது என்பதும் வேறு வேறா, ரெண்டும் ஒன்றா? வேறு வேறா ஒண்ணா? வேறு வேறா? ரெண்டு ஒண்ணுதானா? ஒண்ணு அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? அல்லாஹ் இடத்துல போகணும், ஓகே, அது ரெண்டுக்குமே அதான் ஆன்சர். அல்லாஹ் இடத்துல சரணடையணும். சோதனை வந்தாலும் சரணடையணும், துன்பத்தால் செஞ்சாலும் சரணடையணும், ஓகே. ஆனால் இந்த ரெண்டும் ஒரே விஷயத்தை பற்றி பேசுகிறதா, வேறு வேறு விஷயத்தை பேசுகிறதா? நம்ம ரொம்ப லீனியண்டா இருக்கறனால நீங்க பாவத்துக்குள்ள பிடியும் வந்துதான் வருது. அதே நேரத்துல நம்ம அதோட ஒரு கண்டிகுட்டிவா பின்னாடி இருக்கிறவங்க அதை வந்து தப்பாவும் செஞ்சுட்டு போற மாதிரி. அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் தப்பு செய்யறோம், இல்லைன்னா ரொம்ப ஒரு அஜாக்கிரதையா இருக்கிறதுனால அந்த தப்பு நோக்கி நம்ம போகும்போது ரெண்டுமே சேர்ந்தாப்புல வந்துடுறாங்க. ரொம்ப குழப்பிக்க தேவையில்லை, ரொம்ப சிம்பிள். சொல்லுமா? நேரடி அந்த கேள்விக்கான பதில் அப்படி நீங்க போனீங்கன்னா, அல்லாஹ் சோதிக்கிறான்னு சொல்றோம்ல, அல்லாஹ் சோதனையை எப்படி தருவான்? வானத்துல இருந்து தனியா உங்க வாழ்க்கையில இருந்து பிரிச்சு அப்படியெல்லாம் தரப்போறது இல்லை. சோதனை என்று உங்களுக்கு எது வருகிறதோ, உங்கள் வாழ்வின், உங்கள் செயலின், உங்கள் காரணங்களின் இடையில் தான் அந்த சோதனை உள்ள நுழைஞ்சு வரும். ஒரு வகையில அந்த சோதனையும் உங்கள் செயல்களின் விளைவு தான். அல்லாஹ் சோதிப்பான், உங்க செயல்களை வச்சே தான் சோதிப்பான். நல்ல கவனிங்க, அங்க பயன்படுத்தப்படுற வார்த்தையை பாருங்க. வமா அஸாபக்கும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் நீங்கள் செய்த பாவத்தால் அப்படின்னு இல்லை அந்த வசனத்துல. வேற வசனங்கள் சொல்லுது, இந்த வசனத்துல நீங்கள் செஞ்ச பாவத்தால்னு சொல்லல. உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும், உங்கள் கரங்கள் சம்பாதித்தவையே. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீங்க செஞ்ச தீமைக்கு அடிவிடுறது வேற,
ஆனா உங்களுக்கு அல்லாஹ்விடத்திலிருந்து ஒரு சோதனை வந்தாலும் உங்களுடைய செயலின் தொடர்ச்சியாகத்தான் வரும். ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்க, அது இல்லாம தனியா அந்தரத்திலிருந்து சோதனை வராது. ஒரு சோதனைக்குள்ள மாற்றீங்க, இனிமே உங்க தொழில் நஷ்டம் ஆயிடுச்சு, அல்லாஹ் சோதிக்கிறான். தொழிலை நஷ்டப்படுத்தி அல்லாஹ் சோதிக்கிறான். சோதனை தானே. தொழில் நஷ்டமடைஞ்சது, இந்த நஷ்டமடைஞ்ச உடனே அல்லாஹ் மறுத்துறானா, அல்லாஹ் பக்கம் நெருங்குறானா அப்படின்னு அல்லாஹ் சோதிக்கிற காட்டி நஷ்டத்தை கொடுத்தான். இந்த நஷ்டம் எப்படி வந்துச்சு? நீங்கள் தொழிலில் செய்த ஒரு பிழையின் காரணமாகத்தான் வந்தது. எல்லாம் கரெக்டா செஞ்சா நஷ்டமானியே, ஏதோ ஒரு தப்பு இருக்கு அங்க, என்னமோ செக் பண்ணிட்டோம், கவனிக்க வேண்டியது கவனிக்காம விட்டுட்டோம். சரக்கு போடுறதுல, வாங்குறதுல, பர்ச்சேஸ் பண்றதுல, ரேட்டை கால்குலேட் பண்றதுல, அக்கௌண்ட் என்னமோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம், நஷ்டமாயிட்டோம். இப்ப அல்லாஹ் சோதிக்கிறதுக்கு தான் தர்றான். இந்த சோதனை எப்படி வருதுன்னா, அதுவும் உங்களின் செயல்களின் விளைவாகவே வருகிறது. ரெண்டுமே ஒண்ணு, ஒரு விஷயத்தினுடைய ரெண்டு பக்கம் தான். உங்களுடைய செயலுக்காக நீங்கள் தண்டிக்கப்படுவதும், உங்கள் செயலின் தொடர்ச்சியாக அல்லாஹ் உங்களை சோதிப்பதும் ஒரே விஷயத்திலே ரெண்டு பக்கம் தான். ஏன்னா சோதனைங்கிறது நீங்க செய்கிற நல்ல சரியான செயல்களின் வெளியாகவும் சோதனை வரும். இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என் சமுதாயத்துல நான் வறுமையை நினைச்சு பயப்படல, நிறைய காசு பணம் வந்து பணம் கொளுத்து அதுல வழிகட்டு போயிருவாங்களோ நான் பயப்பட்டேன். லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும் அன் துபஸத அலைக்கும் துன்யா கமா புஸித்தத் அலா மன் கான கப்லக்கும். உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கு வழங்கப்பட்டது மாதிரி செல்வம் விசாலமா வழங்கப்பட்டு உங்களுக்கும் அவங்க மூழ்கி போன மாதிரி நீங்களும் மூழ்கி போய் நாசமா போயிடுவீங்களோன்னு பயப்படுறேன். செல்வம் நிறைய வருதுன்னா அதுக்கு நீங்க ஒரு வேலையை செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு வருமானம் நல்லா வந்துச்சு, ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், நல்ல உழைச்சிருக்கீங்கன்னு அர்த்தம், நிறைய எஃபெக்ட் போட்டு சம்பாதிக்கிறீங்க அர்த்தம். அப்ப நல்ல காரியத்துடைய விளைவு பணம் வந்துருச்சு. இந்த பணம் அல்லாஹ்வுடைய சோதனை ஆகிறது. அப்ப இந்த சோதனையும் உங்கள் செயலின் தொடர்ச்சி தான், அது இது தனி கிடையாது, ரெண்டும் ஒன்னோட ஒண்ணு. இப்ப ஆயிஷா நாயகியுடைய விவகாரத்துல ரசூலுல்லாஹ் சோதிக்கப்பட்டாங்க. எவ்வளவு பெரிய சோதனை, கடுமையான சோதனை. அதன் பின்னணி யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் சோதிச்சான். ஆனா அதுக்கு பின்னாடி யோசிச்சு பார்த்தா அங்க நபிகளாருடைய ஒரு சின்ன கவன குறைவு பின்னாடி இருக்கு. போருக்கு போயிட்டு வண்டி கிளம்பும் போது பல்லக்க தூக்கி ஒட்டகத்துக்கு மேல தூக்கி வைக்கிற நேரத்துல உள்ள ஆள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சுல. உள்ள ஆயிஷா இருக்கிறாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தா திரை வரைக்கு பார்த்துருந்தாங்கன்னா ஆள் இல்லையப்பா, எப்ப ஆயிஷா எங்க கூட்டிட்டு போயிருந்துருவான். இவ்வளோ பெரிய சோதனை வந்திருக்காரு. அவன் இவ்வளவு பெரிய சோதனையின் பின்னணியில ஒரு சின்ன அஜாக்கிரதை இருக்குல்ல. ரசூலுல்லாஹ் சோதிச்சான், அந்த சமுதாயத்தை சோதிச்சான். அந்த சோதனை எப்படி வந்துச்சு? இந்த செயலின் தொடர்ச்சியாகத்தான் வந்தது. அது தனி கிடையாது, ரெண்டும் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்ததுதான், ஒன்றும் ஒன்றும் ஒன்றாக பிணைந்ததுதான் என்பதை புரிந்து கொள்ளணும். இது அதனுடைய மற்றொரு, அதில் நாம தெரிந்து கொள்ள வேண்டிய கூடுதல் செய்தி. இப்போ நாம ஒரு தாவா பண்றோம், எதிர்ப்பு வருது, நிறைய பிரச்சனை. ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் தமிழ்நாட்டில் நிறைய பஞ்சாயத்து எல்லாம் பார்த்தோம். இப்ப அந்த பஞ்சாயத்து இல்லை, ஆனா வேற வடிவத்தில் வேற மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. பேசாத அடிக்கிறாங்க, ஊர் விளக்கம் பண்ணாங்க, பல்வேறு சிரமங்களை தடைகளை ஏற்படுத்தினாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து அடிச்சு உதைச்சு கல்ல வெட்டி அப்படியெல்லாம் கூட நடந்துச்சு. இது துன்பமா இல்லையா? ஜெயிலுக்கு போனது துன்பம் தான், வெட்டுப்பட்டது துன்பம் தான், கல்லடி வாங்கினது துன்பம் தான், ஊர் விளக்கம் செஞ்சது துன்பம் தான். இந்த துன்பம் எப்படி வந்தது? எதனால் வந்தது? நீங்கள் செய்த தாவாவால் வந்தது. அல்லாஹ்வின் பக்கம் வந்துரு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத, தர்காவுக்கு போகாத, அவளியாட்ட கையேந்தாத, அல்லாஹ்ட்ட கையேந்து அப்படின்னு சொன்னதுனால வந்ததுதானே இது. இதை சொல்லாத ஆட்களுக்கு வரல, சொன்ன ஆட்களுக்கு தானே வந்துச்சு. அப்போ அந்த பின்னால் உள்ள செயல் அது தவறாகத்தான் தீமையாகத்தான் இருக்கணும் அவசியம் இல்லை. அல்லாஹ்வுடைய சோதனை உன்னுடைய செயலின் விளைவு. அது நல்ல செயலோ கெட்ட செயலோ, நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம். தாவா நல்லது, இங்க ரிசல்ட் அல்லாஹ்வுடைய சோதனை. நல்லதுக்கு தண்டனை கொடுக்க முடியாது, நல்லதுக்கு சோதிப்பான். நல்லது கொடுத்தேன், இப்ப அடி விழுந்துச்சு, அடி விழுந்த உடனே ஓடுறானா இல்ல அந்த களத்துல நிக்கிறானா? அடி விழுந்த உடனே இல்லப்பா அல்லாஹ்வுக்குள்ள சக்தி இல்ல, அவளியாதான் பெருசு அப்படின்னு தன்னுடைய கொள்கையை மாத்திக்கிறானா? என்னத்தை அடிச்சாலும் இப்படித்தான் சொல்லுவேன்னு நிக்கிறானா? அல்லாஹ் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? நீங்கள் செய்த நற்செயலின் விளைவாகத்தான் சோதிக்கிறான். தாயிஃப்ல ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க, ஏன்? என்ன தப்பு பண்ணாங்க ரசூலுல்லாஹ்? அடி வாங்குறதுக்கு தீமை செஞ்சாங்களா, பாவம் செஞ்சாங்களா?
தாவா பண்ணாங்க, மக்கள்கிட்ட போய் வந்துருங்கப்பா, இஸ்லாத்துக்கு வந்துருங்க, அல்லாஹ் வணங்குங்கன்னாங்க. அடி விழுந்துச்சு. அப்ப இந்த அடியின் பின்னணியில ரசூலுல்லாஹ்வுடைய தாவா தான் இருந்துச்சு. அது பிழையானது இல்லை, சரியானதுதான். ஆனால் அல்லாஹ் சோதிக்கிறான். இப்பவும் என்ன செய்யறது? இப்பவும் அல்லாஹ்விடத்தை பணிய வேண்டியதான். நான் நல்லதுதான் செஞ்சேன், ரப்பே அடிக்கிறாங்க, அடியிலிருந்து காப்பாத்து, நீ தான் காப்பாற்றணும். இப்பொழுதும் பணியணும், இப்பவும் பாவமணி கேட்கணும், இப்பவும் அல்லாஹ்விடத்துல சரணடையணும், அல்லாஹ்வுடைய உதவி வாங்கி கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நாம டிராவல் பண்ணணும். இது ஒரு. இன்னொன்று இருக்கிறது, நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல பரிசுகள் துன்பம் என்கிற மாறுவேடம் போட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வரும். துன்பம் நினைப்பீங்க, இப்படி ஆயிடுச்ச, ஆனா அது முக்காடு போட்டு வருது. மேல பார்க்கும்போது பயங்கரமா பிரச்சனை மாதிரி தோணுது. முக்காடை விளக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள உங்களுக்கு பெரிய கிஃப்ட். நல்ல வேலையா விழுந்துச்சு, ஆறா அந்த அடி மட்டும் உழலன்னு வச்சுக்கேன், இப்படி நீங்க ரொம்ப ஹாப்பியா. துன்பம் தான் துவக்கத்திலே துன்பம், ஆனால் உள்ளுக்குள்ளே பேரின்பம். பேரின்பம் துன்பம் என்கிற பெயரால் மாறுவேடம் பூண்டு உங்களுக்கு வரும். அப்ப நீங்க துன்பம் வந்த உடனே பதறிக்கிட்டு ஐயோ அப்படியெல்லாம் இல்லை. அல்லா இடத்துல கேளு, அதுல நன்மையை கேளு, அதுல வச்சிருக்க நன்மை புரியலப்ப எனக்கு அந்த நன்மையை புரியவைன்னு கேளு. உலகத்துல அதிகமா துன்பப்பட்டவங்க நபிமார்கள். இந்த துன்பம் அவங்களுக்கு நெருக்கடிகளை அல்லது சிரமங்களை கொடுத்துச்சா, நன்மைகளை கொடுத்துச்சா? இந்த துன்பம் நன்மைகளை தான் கொடுத்துச்சு. இப்படி உங்க வாழ்க்கையில சில துன்பங்கள் வரும். நீங்க ஒரு கடை நடத்திட்டு இருப்பீங்க, பக்கத்துல ஒருத்தர் கடை போட்டார், அதே மாதிரி பிசினஸ். போய் பாருங்களேன், இந்த கடைக்காரங்களுக்கு இடையில கடைன்னு இல்லை, எல்லா துறையிலும் இந்த போட்டி இருக்கும், பொறாம இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டா இருப்பான் அத்தனை வருஷமா, பக்கத்துல கொண்டு போட்டேனா 50 மீட்டர் 100 மீட்டர்ல போட்டானா அதுக்கப்புறம் ஜென்ம பகை. நான் ஒருத்தன் கடை போட்டிருக்கேன், தெரியாதவனுக்கு அதே கடையை கொண்டு பக்கத்துல போடுதானே, அவங்களுக்கு யார் போறாங்களோ அவங்க நம்ம கடைக்கு வர வேண்டியது இருக்குது. ஏன் அங்க போய் போட வேண்டியது, கேக்கையில போட வேண்டியதானே, ஓலையூர்ல கொண்டு போட வேண்டியதானே, பாலக்கடை தான் கிடைச்சிச்சா அவனுக்கு. ஜென்ம பகையாளி ஆயிரும். போகும்போது வரும்போது இப்படியே குறுக்குறு குறுக்குறு. கடை ஸ்டாப்பு போயிட்டு வருவான், எத்தனை பேர் நிக்க ஆளு வர்றவன்ட்டு எல்லாம், அதையெல்லாம் சும்மா டூப்ளிகேட் சாமா, 4 நாள் தாங்காது. இதை விட ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வச்சிருப்பான் உள்ள, அப்படியே வயிறு எரிஞ்சு 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 இப்படியே உட்காந்துருப்பான். ஒரு கட்டத்துல அவன் மேல போயிடுவான், இவன் கீழே போயிடுவான். லட்சம் பேரை காட்டுவான், கடையை வைப்பான், கடையை தூக்குவான், கடையை வைப்பான், கடையை தூக்குவான். பாருங்க மார்க்கெட்டுக்கு போய் பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கடை எத்தனை இருக்குன்னு பாருங்க நீங்க. 50 ஆண்டு கடைகள் எத்தனை, 500 ஆண்டு கடைகள் எத்தனை, 5 வருஷ கடை எத்தனை, 5 வருஷத்துக்கு கடையில அத்தனை லட்சம் கடைகளை திரும்ப இறக்கிருப்பான். வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன் வியாபாரம் இல்லை, ஒண்ணும் இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல, கடையை சாத்திட்டு வந்துட்டேன். மேலோட்டமா பார்த்தா இது துன்பம் என்கிற போர்வை போர்த்தி வருகிற பேரின்பம். என்ன பேரின்பம் தெரியுமா? இப்ப நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, 5 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப போட்டிக்கு ஒருத்தன் வந்துட்டான், வந்த உடனே உங்க பிசினஸ் தூக்கி நிப்பாட்டணும். வருஷம் இத்தனை வருஷமா நடத்திக்கிட்டு இருக்கிறோம், விட்டுட்டு ஓடிட முடியாது. அப்படின்னா என்ன பண்றது? இன்னும் டெவலப் பண்ணு, நல்ல விளம்பரம் பண்ணு, நல்ல ஷோ பண்ணு, மக்களுக்கு நல்ல சர்வீஸ் பண்ணு, தூரத்துல இருந்து சாமான் இறக்கிட்டு வா, குறைஞ்ச விலையில விற்பனை பண்ணு, வர்ற கஸ்டமரை நான் கலெக்ட் பண்ணு. அப்படியே ஒன்னு டெவலப் பண்ணி மக்களுக்கு சர்வீஸ் அள்ளி கொடுக்கும் போது பாய் கடை முந்தி மாதிரி இல்லப்பா வச்சு வெளுக்கிறாரு, செம சீப்பு அப்படின்னு பேரு ஊருக்குள்ள போன உடனே பக்கத்துல கடை போட்ட 3ஆவது மாசத்துல 5 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் 50 லட்சமா எகிரி நிக்குது. இந்த 50 லட்சமா எகிர்றதுக்கான வேலைக்கு தான் பக்கத்துல கடை போட்டான்லாம். நீ இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க, உன்னை வேற லெவலுக்கு கொண்டு வரணும். எப்படி கொண்டு வர்றது? இப்படிதான், அப்படி லைட்டா குத்தி விடணும்ல. ஓடிக்கிட்டு இருக்கிற மாட்டு வண்டியை தார் குச்சி வச்சு ஒரு குத்து எதுக்கு? அதை படுத்து தூங்குறதுக்கா? எதுக்கு வேகமா ஓடுற அப்படின்றதுக்கா? வாழை பிடிச்சி ஒரு முறுக்கு எதுக்கு முறுக்குறான்? ஓடுற தம்பி, அதுக்கு தானே. அந்த மாதிரி அல்லாஹ் நம்மளை ஓட வைக்கிறதுக்கு, நம்மளை முன்னேற்றுவதற்கு, நம்மளை டெவலப் பண்றதுக்கு சோதனைகளின் பெயரால், துன்பங்களின் பெயரால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மிடத்துல வருகிறான். அதை உணர்ந்து கொள்கிற மனிதர்கள் முன்னேறுகிறார்கள், உணராத மனிதர்கள் பின்னேறுகிறார்கள். இதுவும் துன்பத்தில் இறைவனுடைய நியதிகளில் ஒன்றாக மார்க்கம் சொல்லுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொள்கிற பொழுது
வல்லதி கத்தர, அல்லாஹ் ஒன்னொன்னு இப்படித்தான், இதை இப்படி அப்படின்னு அதை இப்படி வச்சிருக்கான்றது தெரிஞ்சுக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி அதை நான் பயன்படுத்தி அதனுடைய லாபங்களை அடைந்து நான் முன்னேறுவதற்கான வாய்ப்பு அதற்குள்ளே இருக்கிறது. அதை நான் அறியாத பொழுது நான் தவறுகளில் வீழ்ந்து பின்னடைவதற்கான சூழல் எனக்கு ஏற்பட்டு விடுகிறது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் வழியாக நமக்கு சொல்லுகிறான். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற பேர் இன்பம் நிறைந்த ஃபஹதா என்கிற சொல்லின் வார்த்தையின் பொருளையும் அதற்கான விளக்கங்களையும் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்க்கலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.